பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி 4:30 மணி அளவில் பெரியநாயகி அம்மன் ஆலயத்திலிருந்து தேரோட்டம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்முத்துவிடம் கேட்கலாம். செந்தில்முத்து, இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அமைந்துள்ள 3ஆம் படை வீடான பழனி பால தண்டாயுதபாணி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி பெரியநாயகி அம்மன் திருக்கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. கடந்த 6 நாட்களுக்கு மேலாக கோலாகலமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த திருவிழாவில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து பாத யாத்திரையாக நடைபயணம் மேற்கொண்டு முருகனை தரிசித்து வருகின்றனர். தைப்பூச திருவிழாவின் முக்கிய விழாவாக பார்க்கக்கூடிய தேரோட்டம் இன்று மாலை சரியாக 4:30 மணி அளவில் பெரியநாயகி அம்மன் திருக்கோவிலில் இருந்து நகர்வலம் வரவிருக்கிறது. இந்த தேரை வடம்பிடித்து இழுக்கவும் மற்றும் இந்த தேரோட்டத்தை காண்பதற்காகவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது பெரியநாயகி அம்மன் திருக்கோவிலை சுற்றிலும் சூழ்ந்து வருகின்றனர். இந்த தேரோட்டத்தை பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக காவல்துறை தரப்பில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். அதே சமயத்தில் போக்குவரத்து மாற்றங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தைப்பூச திருவிழாவினுடைய முக்கிய விழாவாக கருதப்படுகின்ற இந்த தேரோட்டம் என்பது பெரியநாயகி அம்மன் கோவிலில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பிறகாக மீண்டும் பெரியநாயகி அம்மன் கோவிலவே வந்தடையும். அதன் பிறகாக இங்கு உள்ள பெரியநாயகி அம்மன் கோவிலில் காவடி எடுத்து வரக்கூடிய பக்தர்கள் கோவிலின் மையப்பகுதியில் உள்ள வளாகத்தில் பறையிசை முழங்க அங்கு காவடி எடுத்து ஆடிவிட்டு அதன் பிறகாக பழனி மலையில் இருக்கக்கூடிய பால தண்டாயுதபாணி கோவிலை சென்று சிறப்பு தரிசனம் செய்து வருகின்றனர். தற்போது பல ஏற்பாடுகள் இங்கு செய்து வந்தாலும் கூட கூட்ட நெரிசல் என்பது அதிகமாகவே இருக்கிறது. கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் கூட கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் ஏற்பட்டு வருகிறது. கடந்த தைப்பூச திருவிழாவை காட்டிலும் இந்த தைப்பூச திருவிழாவில் கூட்டம் என்பது சற்று அதிகமாக உள்ளதாகவும் பக்தர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இருந்தபோதும் பக்தர்கள் தேரோட்டத்தை காண்பதற்காக தற்போது இந்த மாட வீதிகளில் குவிந்து வருகின்றனர். இருபுறமும் பக்தர்களின் கூட்டம் இன்னும் தேரோட்டத்திற்கு 1.5 மணி நேரம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அதிகரித்துள்ளது. காவல்துறையினரும் அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்கின்றனர். தேரில் தற்போது சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது. முருகன் மற்றும் உபதெய்வங்களுக்கு தற்போது சிறப்பு அலங்காரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் இந்த அறநிலையத்துறை முக்கிய அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் இந்த தேரோட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளனர் என்பது கூடுதல் தகவலாக தற்போது கூறப்பட்டு வருகிறது. இந்த தேரோட்டம் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெற்றாலும் கூட இந்த பகுதியில் மிக முக்கியமான விழாவாக இந்த தேரோட்ட விழா என்பது பார்க்கப்படுகிறது. இதனை பார்ப்பதற்காக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது இங்கு கூடியிருக்கின்றனர். இன்னும் 1.5 மணி நேரத்தில் தேரோட்டம் தொடங்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி செந்தில்முத்து.